அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 10th மேக்ஸில் உள்ள லாஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். புள்ளியியலும் நிகழ்தகவும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. ஸோ இதில் ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்கோம். புள்ளியியல் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், அதே போல் நிகழ்தகவு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இப்போ புள்ளியியல் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நிறையா இருக்கும். அதாவது திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, இந்த மாதிரி மாறுபாட்டு கெழு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீச்சு சம்மந்தமாக, மாறுபாட்டு கெழு சம்மந்தமாக அதிகமாக இருக்கும். திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரிங்கிற கான்செப்டில் சிம்பிளான கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுட்டாவே போதும். திட்ட விளக்கத்துக்கு நிறையா ஃபார்முலா, ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். அதை எல்லாமே பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. சிம்பிளாக ஏதாவது எடுத்துக்காட்டு கணக்கில் நீங்கள் ஏதாவது 2-3 கொஸ்டின் பார்க்கும்போதே ஸோ என்ன ஃபார்முலா, அது என்ன மெத்தடில் சால்வ் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுட்டா போதும். மற்றபடி அதிகமாக மாறுபாட்டு கெழு, வீச், இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது போக நிகழ்தகவு அப்படிங்கிறம்போது வழக்கம் போல் 3, ஒன்று காயின் சம்மந்தமாக இருக்கும், காயின் சம்மந்தமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது டைஸ் சம்மந்தமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்ட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அதில் அதிகமாக காயின், டைஸ் இதுதான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒன்று பண்ணால் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தான். ஸோ திட்ட விளக்கம் சம்மந்தமாக இந்த மாதிரி நேரடி முறை, அதே போல் ஊக சராசரி முறை, படி விளக்க முறை அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வீச், ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதே போல் வீச்சு குணகம் அல்லது கெழு, வீச்சு கெழு இது கேட்டாங்க அப்படின்னா L மைனஸ் எஸ், அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை L ப்ளஸ் எஸ். இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிறதுலே எது பெரிய நம்பருங்கிறத நம்ம மிஸ்டேக் இல்லாமல் கவனிக்கணும். 67 தான் பெருசு. அதே போல் சின்ன நம்பர் 18 தான். ஸோ அதான் எல் எஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ வீச்சுன்னு கேட்டால் L மைனஸ் எஸ், 67லேருந்து 18 போச்சா பேலன்ஸ் 49. அதே போல் வீச்சு கெழு அப்படின்னா L மைனஸ் எஸ் டிவைட் பை L ப்ளஸ் எஸ், 67 மைனஸ் 18 டிவைட் பை 67 ப்ளஸ் 18. இதென்ன சொல்லலாம், அதை நம்ம சிம்பிளை பண்ணால் 48/85. இது ஆப்ஷனை பொறுத்து அவங்க டெசிமலில் கொடுத்துருக்காங்களா இல்லை அதே பின்ன வேல்யூலே முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நம்ம பார்க்குறோம். இதான் அதற்கான ஆன்சர். அதே போல் டேபிள் இந்த மாதிரி கொடுத்து வீச்சு அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்போது இப்போ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னா மிகப்பெரிய மதிப்புனா இங்கே மேலே இருக்கிறதுல கவனிக்கணும். இப்போ 28 தான் மிகப்பெரிய மதிப்பு. அடுத்து சின்ன வேல்யூவில், மிக சிறிய வேல்யூவில் நீங்கள் இங்கே 16ங்கிற நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல 0 வந்துட்டனால 16 to 18 மாணவரோட எண்ணிக்கை எதுவுமே இல்லை. ஆனால் 18 to 20 தான் ஆரம்பிக்குது. அதனால் இங்கே நீங்கள் சின்ன நம்பர் 18ன்னு எடுத்துக்கணும். ஸோ எஸ் வேல்யூ 18. அப்போது வீச்சுங்கிறது என்ன வரும், 28 மைனஸ் 18, 10 வருஷங்கிறது தான் அதற்கான வீச்சு. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கேள்வியில் இருக்கும். அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது வீச்சுங்கிறது கொடுத்துட்டாங்க, மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துருக்காங்க, மிகச்சிறிய மதிப்பு என்ன. அப்போ இதே இதில் ரேஞ்ச் ஈக்குவல் டு L மைனஸ் எஸ்ங்கிறதுல ரேஞ்ச் வேல்யூ இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ வேல்யூலாம் நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்டில் சிறிய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு அடுத்தது இப்போ திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இங்கே அதாவது திட்ட விளக்கம் அப்படிங்கிறத நம்ம சிக்மான்னு நம்ம சொல்லுவோம். விளக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர். இந்த திட்ட விளக்கத்தோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர். ஸோ இதை அவங்க டைரெக்டாக திட்ட விளக்கத்தோட மதிப்புன்னு கொடுத்து விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ ஜஸ்ட்டு திட்ட விளக்க வேல்யூவை ஸ்கொயர் பண்ணாவே போதும். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பாருங்கள், திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரிக்கு இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. திட்ட விளக்கங்கிறது ரூட்டில் நோட் பண்ணியிருக்காங்களா, அப்படியே ஆப்போசிட்டு. ஓகே, இப்போ சிக்மா ஸ்கொயர்லேருந்து விளக்க வர்க்க சராசரியிலேருந்து திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு சிக்மா. அப்போ அதுக்கான ஃபார்முலா இந்த வேல்யூ நோட் பண்ணியிருப்பாங்க. சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போது இதில் நீங்கள் ப்ராப்ளம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதை கவனிங்க. ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி எண்ணிக்கை இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு இதோட திட்ட விளக்கம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க.
அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் கவனிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலாங்கிறீங்க நோட் பண்ணியிருக்காங்களா? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதற்கான ஃபார்முலா. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எது எதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ, அப்போது எக்ஸ் வேல்யூலாம் அவங்க கொடுத்துருக்கதான் எக்ஸ் வேல்யூ, அவங்க கொடுத்துருக்கதான் எக்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ அதனால் அதை ஒன் பை ஒன்னாக நம்ம நோட் பண்ணிடுறோம். அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை இது எல்லாத்தையும் கூட்டுனா சம்மேஷன் எக்ஸு. ஓகேங்களா? 63. அடுத்து இங்கே சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர்டாக மாற்றணும். 13ஓட ஸ்கொயர் வேல்யூ 169, 8ஓட ஸ்கொயர் வேல்யூ 64. அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம ஸ்கொயர்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஸ்கொயர். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வேல்யூ அதை நம்ம ஆட் பண்ணிடணும். அடுத்தது என் வேல்யூங்கிறது என்ன? மொத்தம் எத்தனை மதிப்பு கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 7 நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானதை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு நம்ம ஒரு சேலஞ்சு நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா நம்ம ரூட்டுக்குள்ளே தான் ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா படி ரூட் இருக்குது. அதில் நம்மளுக்கு ரூட்டுக்குள்ளே கிடைக்கிற வேல்யூ பெர்ஃபெக்டான வேல்யூவாக கூட கிடைக்கலாம், அல்லது பெர்ஃபெக்ட் இல்லாத வேல்யூ கூட கேட்கலாம். இப்போது இங்கே 9 ரூட் 9 வந்துச்சுன்னா ஈஸியாக 3ன்னு போட்டுருவோம். அதே இது ரூட் 8 ரூட் 27 சம்திங் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாத ஒரு நம்பர் வரும். அங்கே தான் நீங்கள் ஒரு ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் இந்த ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இப்போ ரூட் 8 இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இப்போது 8க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் வேல்யூ 4, 8க்கு அப்புறம் இருக்க ஸ்கொயர் வேல்யூ 9. இப்போ இந்த 8க்கு நியரஸ்டாக வேல்யூ என்ன இருக்குது? 9 தானே இருக்குது. 9 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ எப்படி 3 வந்துச்சுங்கிறது தெரியுதா? ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரூட்டுக்குள்ளேயே 9 - 1 அதானே 8ங்கிறது வரும். இப்போ 9ங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 3ன்னு போட்டுருவீங்க. மைனஸ் இந்த 1ங்கிற மதிப்பை அப்படியே நீங்கள் போட்டணும். எவ்வளோ ஒரு மீதி இருக்கோ அதை இப்போ அந்த 1ங்கிறதுக்கு பக்கத்தில் டிவைடில் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டபுள் பண்ணி போட்டுறணும். அவ்வளோதான். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து. இதை எப்படி சிம்ப்ளை பண்ணால் இப்போ 3ங்கிற நோட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் இதை வந்து காமனாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 வரும். அப்போ 3 18 - 1. அப்போ 18 - 1 என்ன? 17. 17/6. இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 6 6. இங்கே 6 12. பேலன்ஸ் என்ன? ஒரு 5 வரும். ஸோ அப்போது 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்தா இங்கே பாயிண்ட் வச்சிடணும். 50ல் எத்தனை 6 இருக்குது? 6 8 48. 8 டைம் இருக்கா? பேலன்ஸ் என்ன? 2ன்னு இருக்கா? இப்போ மறுபடியும் 0 சேர்த்தோன்னா 20க்குள்ளே எத்தனை 6 இருக்குது? 3 18. அப்போ 2.83ங்கிறது தான் ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ. ரூட் 8ஓட வேல்யூ என்னென்னா 2.83. இப்போ இதில் ஒரு ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க. என்ன? இம்பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ இருந்தால் அதோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது. ஸோ இது இங்கே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் திட்ட விளக்கு மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரேர் தான், எப்போயாவது தான் கேட்பாங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் வராத நம்பர் ரூட்டுக்குள்ளே வரும். அப்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தடுத்தது நீங்கள் இதே மெத்தடில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஊக சராசரி மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்க நம்பரில் இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆவரேஜ் வேல்யூ சராசரி வேல்யூ எடுத்துக்கிறாங்க. அந்த சராசரியோட மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி மைனஸ்லேயே நோட் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கே ஸ்கொயர் பண்ணி நோட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேரு தான். அதனால தான் நான் இதை வந்து நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம்னு நான் சொன்னேன். இப்போ அடுத்தது வேறு மாடலுங்கிறது பாருங்கள். வேறு என்ன சிம்பிளான கான்செப்டில் என்ன கேட்பாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அந்த ஃபார்முலா மெத்தட்லேயே நிறைய உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்தடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் இதுக்கு அடுத்தது மாறுபாட்டு கெழு கான்செப்ட். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாறுபாட்டு கெழு இதில் இந்த முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இந்த மாதிரி முதல் 21 இயல் எண்கள், முதல் 20 இயல் எண்கள் இப்படின்னு கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. ரூட் ஆஃப் n² - 1/12. இதுதான் இதற்கான ஃபார்முலா. ஸோ இதை என் வேல்யூ என்ன? என் வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் தேவை. அப்போ என் வேல்யூ தான் அந்த 21. இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என் வேல்யூ என்ன? 21. அப்போ 21 ஸ்கொயர் பண்ணோம்னா 441
-1 டிவைடட் பை 12. அப்போ 441 -1 பண்ணோம்னா 440 டிவைடட் பை 12. இது ரூட்டுக்குள்ளே. இப்போ நீங்கள் இதை 4ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3 வரும், இங்கே 110ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் அடிச்சு கொடுத்தா 3 9, பேலன்ஸ் 2. பேலன்ஸ் 2னா 20. 20ல் 6 3 18. பேலன்ஸ் என்ன? மறுபடியும் 2. 20னா இப்போ பாயிண்ட் வச்சு அடுத்தடுத்து 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ ரூட்டுக்குள்ளே 36.6ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் ரூட் 36 அப்படின்னா ஆக்சுவலாக என்ன வரும்? 6ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே. அப்போ 6 புள்ளி சம்திங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அந்த ரூட்டுக்குள்ளே பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் வராது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக அதை ட்ரிக்குங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும். இது நம்மளுக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த இதெல்லாம் இந்த 8 9 நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திட்ட விளக்கங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். திட்ட விளக்கத்தோட மதிப்பு நம்ம சிக்மான்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திட்ட விளக்கத்தோட மதிப்பு. இப்போது என்ன அப்படின்னா, திட்ட விளக்கத்தோட மதிப்போட புதுசாக எந்த நம்பரும் ஆட் ஆனாலோ அல்லது மைனஸ் ஆனாலோ அந்த புதிய திட்ட விளக்கம் வந்து எந்த மாற்றமே வராது. இப்போது பழசு திட்ட விளக்கம் சிக்மா நம்ம சொல்கிறோம், அது என்ன வேல்யூனா இருக்கலாம். அதை ஆட் பண்ணுறனாலோ சப்ராக்ட் பண்ணுறதுனாலையோ புதிய வேல்யூ எந்த மாற்றமே வராது, அதே சிக்மா வேல்யூ தான் வரும். அதே இது நம்ம ஏற்கனவே இருக்க திட்ட விளக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணாவோ அல்லது டிவைட் பண்ணாலோ அது மாற்றம் ஏற்படும். இப்போ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுமோ அது பழைய சிக்மா வேல்யூ திட்ட விளக்க வேல்யூலேருந்து மல்டிபிள் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது ஏதாவது டிவைட் பண்ண வேண்டியது இருந்தால் பழைய வேல்யூலேருந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம சொல்லணும். புரிஞ்சுங்களா? இப்போ அதுபடி பார்க்கும்போது ஒரு தரவின் திட்ட விளக்கம் 4.5. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்களா, திட்ட விளக்கத்தோட வேல்யூ அவங்க 4.5ன்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலிருந்தும் 5ஐ கழிக்க, அப்போ மைனஸ் பண்ணுறாங்க, 5ஐ கழிக்கன்னு சொல்கிறாங்க. புதிய திட்ட விளக்கத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கழித்தல்னாலையோ கூட்டனாலையோ பழைய வேல்யூ எந்த மாற்றம் அடையாதுன்னு சொன்னேன்ல. அப்போ புதிய வேல்யூ என்னவா இருக்கும்? சிக்மா வேல்யூ 4.5னே தான் இருக்கும். அவ்வளோதான், இது நம்ம தெரிஞ்சுக்கோம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டினை பாருங்கள். ஒரு தரவின் திட்ட விளக்கம் 3.6. அப்போ சிக்மா வேல்யூ 3.6ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது அப்போது திட்ட விளக்கத்தை என்ன பண்ணுறாங்க? வகுக்கிறாங்க. இங்கே தான் மாற்றம் ஏற்படும். ஏற்கனவே இருந்த வேல்யூலேருந்து என்ன பண்ணுறா, வகுக்க சொல்கிறாங்கன்னா வகுக்கணும், மல்டிபிள் பண்ண சொன்னால் மல்டிபிள் பண்ணிடணும். இதுதான் புதிய தரவோட திட்ட விளக்கம். அப்போ திட்ட விளக்கம், புதிய திட்ட விளக்கம் என்ன நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1.2ன்னு வருமா? இதுதான் புதிய திட்ட விளக்கம். அதே இது விளக்க வர்க்க சராசரின்னு அடுத்து கேட்குறாங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்ச அந்த புதிய வேல்யூவை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணால் விளக்க வர்க்க சராசரி. அப்போ 1.2 12 ஸ்கொயர் பண்ணால் 144. அதில் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வரணும். அப்போ 1.44 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? சிம்பிளான கான்செப்ட் இதுதான். இந்த ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சுங்க அப்படின்னாவே போதும். திட்ட விளக்கங்கிறது கூட்டனாலேயோ கழித்தனாலேயோ எந்த மாற்றம் ஏற்படாது. ஆனால் பெருக்கல்னாலேயோ வகுத்தனாலேயோ மாற்றம் ஏற்படும். பெருக்க சொன்னாங்கன்னா பெருக்கிற வேண்டியதான், டிவைட் பண்ண சொன்னால் டிவைட் பண்ணிட வேண்டியதான். இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாறுபாட்டு கெழுன்னு இருக்கும். இதில் ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபார்முலான்னு நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கோங்க. மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இப்போ CV = சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் அதற்கான ஃபார்முலா. இப்போ இதில் CV அப்படிங்கிறது மாறுபாட்டு கெழு, சிக்மாங்கிறது ஆல்ரெடி நம்ம திட்ட விளக்கம்னு பார்த்துருக்கோம்ல. எக்ஸ் பார் அப்படிங்கிறது ஒன்று கூட்டு சராசரி அல்லது சராசரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்போ கேள்வியில் இந்த 3 டேட்டாவில் ஏதாவது 2 டேட்டா கொடுத்து ஒன்று கேள்வி வைப்பாங்க. இதுதான். அப்போ இங்கே கேள்வி பாருங்கள், தரவின் சராசரியானது 2.5. அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ கொடுக்குறாங்களா 25.6. சரி, அடுத்து அதன் மாறுபாட்டு கெழுவானது அப்போ CVயோட வேல்யூ 18.75ன்னு கொடுத்து அது திட்ட விளக்கத்தை காண்க, சிக்மா வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இது 3 ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இது தானே. ஸோ அதை நோட் பண்ணுறோம். என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இது 18.75 = சிக்மா டிவைட் பை 25.6 இன்ட்டு 100. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 18.75 இன்ட்டு 25.6 டிவைட் பை 100 மாறும். அப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூவில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும், அல்லது இன்னும் இதவே இப்படியே வச்சே சிம்பிளை பண்ணுறதுனாலும் ஓகே. நீங்கள் பெரிய நம்பர் இதவே அப்படியே மல்டிபிள் பண்ணி
அதை 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவைடில் 100 கொடுத்தனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாலும் உங்களுக்கு 4.8ங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறது தான் நம்ம ட்ரிக்குங்கிறதே இருக்குது. நம்ம பெரிய நம்பர்லேயே மல்டிபிள் பண்ணுறோமா இல்லை சின்ன நம்பரை மாற்றிட்டு மல்டிபிள் பண்ணுறோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாறுபாட்டு கீழுங்கிற கான்செப்ட்லேயே இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு தரவோட திட்ட விளக்கம் மற்றும் சராசரியாகவே 6.5 12.5 கொடுத்துருக்காங்க. மாறுபாட்டு கீழ் அப்போ CV = சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். CVயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. மாறுபாட்டு கீழோட வேல்யூ என்ன 6.5 டிவைடட் பை இது 12.5 இன்ட்டு 100. என்ன பண்ணுவோம், இதை 100 மல்டிபிள் பண்ணால் 650 மாறும். 650 மாறும். கீழே இருக்கிறத 12.5 125/10 மாற்றுவோம். இந்த 10 என்ன ஆகும், மேலே மாறிடுமா, அப்போது இன்னொரு ஒரு 0 சேர்த்துரும். அப்போ 6500 டிவைடட் பை 125. இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ 5ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 1 3 டபுள் 0 இருக்கும், இங்கே 2 5. அடுத்து 5ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 5, இங்கே 2 6 0. மறுபடியும் 5ஆல் அடித்து கொடுத்தோம்னா இங்கே 5 5 25 2 52ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதே போல் தான் மற்றது இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு 3 கேட்டகரிலையும் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நாணயம், இந்த மாதிரி டைஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள், அடுத்தடுத்து நம்ம பார்த்துலாம். ஆல்ரெடி நம்ம நிகழ்தகவோட மொத்த பாசிபிலிட்டி 0 to 1 இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். மிகப்பெரிய பாசிபிலிட்டி 1, மிக சிறிய பாசிபிலிட்டி 0, 0 to 1க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்தது நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ கேள்வியை பாருங்கள். 5 நீல நிற பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படும் பந்தானது நீளமாக இருக்க, அப்போது கீழே மொத்த பாசிபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடணும். மொத்த பாசிபிலிட்டி என்ன நோட் பண்ணணும், மேலே என்ன ஈவெண்ட் எவ்வளவு வேல்யூ அங்கே கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடுவோம். இப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன, இந்த மொத்த பால் நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்த பாசிபிலிட்டி 5 + 4 9 இதுதான் மொத்த பாசிபிலிட்டி. அடுத்து இதில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு நீல நிறம் அப்படின்னா எத்தனை பந்து இருக்குது, நீல நிறம் 5 இருக்குது. அப்போ 5/9 தான் ஃபஸ்ட்டு இருக்க கேள்விக்கான ஆன்சர். 5/9 தான். அதே இது நீல நிறம் இல்லாமல் இருப்பதுன்னா இங்கே நீலம் இல்லாமல் வேறு என்ன கலர் இருக்குது, பச்சை கலர் தான் இருக்குது. அப்போ 9ல் மீதி அந்த 4 பச்சை கலர் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கும். அப்போ 4/9 அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி பால் வச்சு கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், பகடை 2 பாடை உருட்டப்படுகின்றன. அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணோம், மொத்த பாசிபிலிட்டி என்ன, 2 பகடை. ஒரு பகடைக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும், 6 இருக்கும். எத்தனை பகடை யூஸ் பண்ணுறாங்க, 2. அதான் நம்ம ஸ்கொயரில் பவரில் நோட் பண்ணோம். அப்போ R² வேல்யூ 36. இப்படி தான் நம்ம அந்த மொத்த பாசிபிலிட்டி பகடைங்கிறதுக்கு கண்டுபிடிப்போம். அதே போல் தான் நாணயம் கான்செப்ட் கொடுத்தாலும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம், எத்தனை நாணயம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து 3 நாணயம் யூஸ் பண்ணாங்கன்னா 8 பாசிபிலிட்டி. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகே, அப்போ மொத்த பாசிபிலிட்டி நம்ம நோட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது முக மதிப்புகளோட கூடுதல். முக மதிப்போட கூடுதல் 4க்கு சமமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் 4 வரணும் அப்படிங்கிறக்காண்டி. அடுத்து 4ஐ விட பெரியதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 13ஐ விட குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது சாரி, இந்த கூடுதலுக்கு தான் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னு பாருங்கள், 2 பகடைக்கு கூடுதல் கான்செப்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் 2லேருந்து ஆரம்பித்து 12 வரைக்கும் நோட் பண்ணுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுதான் அங்கே அதோட கூடுதல். இதுதான் கூடுதல். இப்போ கூடுதல் 2 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. அப்போ இந்த மாதிரி கூடுதல் நம்ம நோட் பண்ணுறோம். அடுத்து இதோட பாசிபிலிட்டி என்ன நிகழ்ந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 மேக்ஸிமம் 6 வரைக்கும் தான் போடணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் 5 4 3 2 1 இதுதான் அதற்கான ஷார்ட்கட்டு. இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள்.
இப்போது உங்களுக்கு கூடுதல் 4 மதிப்போட கூடுதல் 4க்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ கூடுதல் 4 இருக்கணும் அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி? அப்போ 4 இருக்கணும் அப்படின்னா 3 தான் அதுக்குரிய பாசிபிலிட்டி. அப்போ மொத்தம் இருக்க 36 பாசிபிலிட்டியில் கூடுதல் 4 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 3. இதை சிம்பிளை பண்ணுங்கள். 1 3 3 12 3 36. அப்போ 1/12 தான் இதற்கான ஆன்சர். நீங்கள் எல்லா நேரமும் இதெல்லாம் எழுதி அடுத்தது அங்கே எங்கெங்கே கூடுதல் 4 வருமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எழுதி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மேலே வந்து கூடுதல் 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டி வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான். இப்போ அடுத்தது பாருங்கள், 10ஐ விட பெரியதாக அப்படின்னு சொன்னாங்கன்னா 10ஐ விட பெரியதாகனா 11 12 தான். அப்போது மொத்தம் இருக்க 36 பாசிபிலிட்டியில் 11 கிடைக்க 2 பாசிபிலிட்டியும் 12 கிடைக்க 1 பாசிபிலிட்டி. அப்போ 2 + 1 என்ன வரும்? 3/36. இதையும் நம்ம அடிச்சு கொடுத்தா 1/12ங்கிறதா இருக்கும். ஸோ அந்த கூடுதல் 10ஐ விட பெரிதாக கிடைக்கிறதுக்கு 1/12ங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஸோ அது என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததை நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. 13ஐ விட குறைவாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்து 13 மேக்ஸிமம் கூடுதல் 12 தான் இருக்கும். அப்போ 13ஐ விட குறைவாக அப்படின்னா இது எல்லாமே வந்துடும். அப்போ கீழே இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணுங்கள். 6 6 + 4 10. அதே போல் 5 5 10 20 வரும். நெக்ஸ்ட்டு 4 + 3 7 வரும். நெக்ஸ்ட்டு 3 + 2 5ன்னு வரும். அடுத்தது 1 + 2 3 + 1 4ன்னு இருக்கும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 20 27 9 36. அப்போ 36ங்கிற போது 36 நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1ங்கிறதா அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? கூடுதலுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். இதெல்லாம் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் எப்படி நிறையா கொஸ்டின்லாம் எல்லாம் கம்பைன் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து நாணயங்கள்ங்கிறதுல பாருங்கள். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது இதில் 2 நாணயங்கள் அப்படின்னா அதோட மொத்த பாசிபிலிட்டி 4. ஓகே, அப்போ 2^2. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். அதை 2 நாணயம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் ஸ்கொயர் நோட் பண்ணுறோம் 4. அது என்னென்னங்கிறது இங்கே இருக்குது. இது தெரிஞ்சுக்குவோம். கேள்வி என்ன? 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள். அப்போது ஒன்று ஹெட் இருந்தால் இன்னொன்று டெய்லு இருந்தால் அடுத்தது ஹெட்டு. அப்போ 2 பாசிபிலிட்டி தான். 4ல் 2 பாசிபிலிட்டி தான். அடிச்சு கொடுத்தா 1/2 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தடுத்து என்ன? வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்வு என்ன? வெவ்வேறு முகங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுதான். அடுத்தது இந்த மாதிரி நெட்டாண்டு கான்செப்டில் 53 சனிக்கிழமையில் கிடைக்க நிகழ்தகவு என்ன? சாதாரண ஆண்டில் இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. 2 இதுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான். நெட்டாண்டு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நெட்டாண்டு கான்செப்டில் 53 சனிக்கிழமையோ அல்லது 53 வெள்ளிக்கிழமையோ அல்லது 53 ஞாயிற்றுக்கிழமையோ எது கேட்டாலும் சரி ஆன்சர் 2/7. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணாவே போதும். வேறு எதையும் நீங்கள் அந்த இடத்துல கவனிக்கணும் அவசியம் இல்லை. 2/7 தான். இது மட்டும்தான், கிழமை மட்டும்தான் மாறும். நெட்டாண்டு அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. நல்லா கவனிக்க, இந்த வார்த்தை வரும். இதே இது சாதாரண ஆண்டில் இப்போ இந்த 2/5 7 எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். அதில் நெட்டாண்டில் மீதி 2 நாள் இருக்கும். மீதி மொத்தம் 366 நாளில் இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி 2 வரும். அந்த மீதி தான் இந்த 2. இப்போது சனிக்கிழமை வர்றதுக்கு அந்த 2 நாளில் மொதல் நாள் வெள்ளிக்கிழமை இருந்தாலும் 2ஆவது நாள் சனிக்கிழமை வருது தானே. அதே போல் மொதல் நாள் சனிக்கிழமை இருந்தாலும் 2ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்படி கூட வரலாம். அந்த 2 பாசிபிலிட்டி, அதுதான் 2/7. இது எது கேட்டாலுமே கூட 2/7 தான் நெட்டாண்டுங்கிற கான்செப்டில். இது சாதாரண ஆண்டு அப்படிங்கிறபோது சாதாரண ஆண்டில் மொத்தம் மீதி எத்தனை நாள் கிடைக்கும்? 365 நாளில் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி 1ன்னு கிடைக்கும். அப்போது சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு 7ல் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிச்சம். அப்போ 1/7 தான் அதற்கான ஆன்சர். இப்போ இன்னொன்று ஒரே ஒரு கேட்டகரி என்னென்னா, அடுத்தது என்ன கேள்வி வைப்பாங்கன்னா, ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் அல்லது 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்க வாய்ப்பு என்ன இப்படின்னு கேள்வி விட்டுருவாங்க.
ஓகே, அது மாதிரி 2 வந்தால் தான் இதற்கான ஆன்சரும் ரொம்ப சிம்பிளானது தான். இதற்கான ஆன்சர் 3/7. அப்போ 1/7, 2/7, 3/7 தான் இதற்கான ஆன்சர். அப்படியே மாறி மாறி வரும். 1/7னா சாதாரண வருஷங்களில் 53 சனிக்கிழமைன்னு கேட்டால், அதே இது நெட்டாண்டில் 53 சனிக்கிழமை கேட்டால் 2/3. அதே இது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை இப்படி கேட்டால் 3/7. அவ்வளோதான். இது 3 தான் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா? இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து 2மே கலந்து இங்கே கேள்வி பாருங்கள். ஒரு பகடை உருட்டப்படும் போது அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம நல்லா கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். மொத்த பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடைக்கு மொத்தம் எத்தனை பக்கம்? 6 பக்கம். ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கம்? 2 பக்கம். அப்போ 6 × 2 12. இதுதான். அல்லது நீங்கள் இப்போலாம் நோட் பண்ணணும். 1ன்னு போட்டிங்கன்னா ஹெட்டு டெய்லு, அதே போல் 2ன்னு போட்டிங்க அப்படின்னா ஹெட்டு டெய்லு, 3ன்னு போட்டால் ஹெட்டு டெய்ல். இதே மாதிரி நீங்கள் அதே ஜோடியாக நீங்கள் 6 ஜோடி நோட் பண்ணுவீங்க. அப்போ மொத்த பாசிபிலிட்டி 12. இப்போ அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க? அதில் பகடைன்னு இருக்கும்போது ஒற்றைப்படை எண். இப்போ இதில் என்ன 1, 3, 5 தான் ஒற்றைப்படை எண். அப்போது நம்ம 1, 3, 5 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதிலே நாணயத்தில் என்ன இருக்கணும்? தலை மட்டும் தான் இருக்கணும். அப்போ அந்த 1, 3, 5க்குரிய ஹெட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 3 பாசிபிலிட்டி, மொத்த பாசிபிலிட்டி 12. அதில் 3 தான் வந்து இங்கே கேள்வி கேட்டதுக்கான ஆன்சர். அப்போ அடிச்சு கொடுத்தா 1/4 இதுதான் அதற்கான ஆன்சர். இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தடுத்தது பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது தான் அதிகமாக இருக்கும். இப்போ இதையும் நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த 3வது கொஸ்டின் நீங்கள் பார்த்துங்க. 4வது இப்போ நம்ம பார்க்கலாம். 4வது கொஸ்டின் வந்து 3 முறை சுண்டப்படுகிறது, அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படும் சொன்னாலும், 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுன்னு சொன்னாலும் மொத்த பாசிபிலிட்டி 8 தான். ஏன்னா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம், மொத்தம் 3 நாணயங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ மொத்த பாசிபிலிட்டி 8. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 2 அடுத்தடுத்த பூக்கள். அப்போ 3 நாணயங்கிற போது ஒன்று டெய்லு ஹெட்டுன்னு இருக்கலாம், அல்லது ஹெட்டு டெய்லுன்னு இருக்கலாம். இன்னொன்று டெய்லு இதில் கூட ஏதாவது 2 அடுத்தடுத்து தானே வந்திருக்கு. ஏதாவது 2 எடுத்துனா சரி. அப்போ மொத்தம் 3 பாசிபிலிட்டி 8/3ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 4வது கேள்விக்கான ஆன்சர் என்ன? 3/8. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அது 3வது கொஸ்டின் பார்ப்போம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏ என்க. இங்கு P of A அடுத்து P of A bar இதோட ரேஷியோ வேல்யூ 17:15ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் N of S 640 எனில் P of A bar அடுத்து N of A இதோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு P of A இதோட வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா N of A / N of S. ஓகேங்களா? இப்போ N of A என்ன? 17 / N of S வேல்யூ இந்த ரேஷியோவோட கூடுதல். நம்ம இப்போ ரேஷியோ வச்சு மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரேஷியோட கூடுதல் 17 + 15 இதோட கூடுதல் என்ன? 32. அதுதான் N of S. அப்போ மொத்த கூடுதலில் P of A வந்து 17. ஓகே, 17/32 எப்படி வந்துச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த 32ஓட வேல்யூ தான் N of Sங்கிற வேல்யூ தான் 640 சொல்லிட்டாங்க. அப்போது 32ஓட வேல்யூ 640 அப்படின்னா அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? N of A 17ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சிம்பிளை பண்ணுங்கள். ஒரு 32 2 அப்போ 20ன்னு இருக்கும். அப்போ 17 × 20 என்ன வரும்? 340 அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. அடுத்தடுத்தது பாருங்கள். இப்போது பகடை கான்செப்டே மறுபடியும் கேள்வி கேட்டிருப்பாங்க. பாருங்கள். 2 சீரான படைகள் முறையே ஒரே நேரத்தில் ஊட்டப்படுகின்றன. 2 பாடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க. 2 பாடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்குன்னா 1,1 அதே போல் 2,2 3,3 4,4 5,5 இப்படி தான் வந்து கிடைக்கும். அப்போது மொத்தம் 6 பாசிபிலிட்டி. அப்போது 36/6 அடிச்சு கொடுத்தா 1/6ன்னு இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அதே இது முகமதிப்பின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக இருக்க. இதில் தான் உங்களுக்கு பெருக்கல் பலன் பகா எண்ணுன்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. அப்போது நீங்கள் ரொம்பலாம் பெருசாலாம் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை.
பெருக்கல் இப்போ 2 3 5 7 11 இந்த மாதிரி இதுதானே வந்து இதோட பெருக்கப்பாடுன்னு இருக்கும். ஓகே, அது பகா எண்கள்னு இருக்கும். இப்போ இருக்கிறதே 1லேருந்து மேக்ஸிமம் 6 வரைக்கும் தான். அதில் 1 2 இதை மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு பகா எண் கிடைக்கும். அதே போல் 1,3 1,5 இதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது தான் 2 3 5ங்கிற பகா நம்பர் கிடைக்கும். இதுக்கு மேலே 7 இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை அப்படியே ரிவர்ஸில் நோட் பண்ணலாம். எப்படி? இப்போது 2,1 3,1 5,1 இப்படியும் நம்ம மல்டிபிள் பண்ணாலும் அந்த 2 3 5ங்கிற ப்ரைம் நம்பர் கிடைக்கலாம். அப்போது இது மட்டும்தான், வேறு எந்த நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணாலும் வராது. ஸோ அப்போ மொத்த 6 வாய்ப்பு இருக்குது. அப்போ 6/36 இதையும் அடிச்சு கொடுத்தா 1/6ங்கிறதா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கான ஆன்சர்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் கூடுதல் கான்செப்டில் கூடுதல் பகா எண் கிடைக்கும் அப்படின்னா, இப்போது 2 3 5 அடுத்து 7 11 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். கூடுதல் வந்து 11 வரைக்கும். இப்போது நான் சொல்லியிருக்கேன் அந்த ஷார்ட்கட் சொன்னேன்ல, 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணுறோம். அடுத்தது இதை 1 2 3 4 5 6 வரைக்கும் மேக்ஸிமம் போட்டு அடுத்து ரிவர்ஸில் 5 4 3 2 1 இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போது 2க்குரிய கூடுதல் பகா எண் 2 வரணும் அப்படின்னா 1 தான் பாசிபிலிட்டி. அடுத்து 3 வரணும் அப்படின்னா அதில் 2 பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு 5 வரணும் அப்படின்னா 4 பாசிபிலிட்டி. 7 வரணும் அப்படின்னா 6 பாசிபிலிட்டி. 11 வரணும் அப்படின்னா 2 பாசிபிலிட்டி. இது மட்டும் தானே பகா எண்கள். அதை மட்டும் கூட்டினாவே போதும். அதை மட்டும் கூட்டுங்க. இப்போ 1 + 2 3 3 + 4 7 7 + 6 13 13 + 2 15. இப்போ 15 மொத்தம் 36 பாசிபிலிட்டி. என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5 இங்கே 12ன்னு வரும். அப்போ 5/12 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இதுதான் நம்ம இப்படியே தான் அதுக்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு இந்த ப்ராபபிலிட்டி கான்செப்டில் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இதை விட இந்த மாதிரி இதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இந்த சர்க்கிள் கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுங்கிற கண்டிஷன் இருக்காது. ஆனால் எதுக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் பண்ணலாம். இது இல்லாமல் இந்த ஃபார்முலா இல்லாமலே இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஃபார்முலா கண்டிப்பாக அப்ளை பண்ண அவசியமே இல்லை. கூடையில் உள்ள 80 மஞ்சள் பந்துகள் 70 சிவப்பு பந்துகள் மற்றும் 50 வெள்ளை பூக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கப்படும் போது அது மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அல்லது அப்படின்னு கான்செப்ட்னாவே நம்ம ஆட் பண்ணுவோம்ல, நிகழ்தகவு கேட்குறாங்க. கீழே மொத்த வாய்ப்பு நோட் பண்ணணும். எல்லா கலர் பால்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 80 + 70 150 150 + 50 200 இதான் மொத்த பாசிபிலிட்டி. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? மஞ்சள் தானே கேட்குறாங்க. மஞ்சள் எத்தனை இருக்குது? 80 இருக்குது. ப்ளஸ் ஏன்னா அல்லது அப்படின்னு கேட்டனால ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ப்ளஸ் அடுத்து சிவப்பு கலர் கேட்குறாங்க. சிவப்பு என்ன? 70. அப்போ 70 நோட் பண்ணலாம். மொத்தத்துக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 150/200. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணாவே போதும்ல. 5ஆல் அடிச்சு கொடுத்தா 3 இங்கே 4ன்னு வரும். 3/4 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் அந்த ஃபார்முலா மெத்தட் நீங்கள் போகணுங்கிற கட்டாயமே இல்லை. அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. புரிஞ்சுங்களா? சரிலாம், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு லாஸ்ட்டில் பாருங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ரவுண்டு கான்செப்ட்லேயே நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பயிற்சி கணக்குலைன்னு பார்த்தாலுமே இதே மெத்தடு தான். நம்ம இந்த கூடுதல் 8 அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதே இப்போ நம்ம பார்த்த ஷார்ட்கட்டுங்கிற மாதிரி தான் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓவரால் ரிவிஷன் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் நல்லா அதை யூஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.